அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? எவ்வளோ பயங்கரமான ஒரு மனமகிழ்ச்சி நேரமாய் ஆண்டவர் நமக்கு இதை கொடுக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உண்மையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் ஆனால் பரிசுத்தத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நமக்கு அலங்காரமே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பலவிதமான அலங்காரங்கள் இருந்தாலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்தம் தான் அலங்காரமா இருக்கணும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹalleluya. ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆவியானவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஹalleluya. ஆண்டவரே, ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ரீபா லஹத்தன சே மஹந்தரபு லாகரத்தன ரெக்கத்தர ஷபுரபல ரிக்கலவரபா ரீமஹாதன சே மஹந்தரபா. ஹalleluya. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே, பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தா வீரப்புமையா. ஹalleluya. ஏசாயா உடைய உதடுகளை ஆண்டவர் தொட்டார். அந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் கர்த்தர் வீற்றிருக்கிறது போல தரிசனங்களை பார்த்த ஏசாயாவுக்கு அந்த பலிபீடத்திலிருந்து வந்த ஒரு துரட்டில் உள்ள அக்னியால் அவனுடைய உதடுகளை தொட்டாரே. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஈசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, இந்த உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, இந்த உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தை நீரப்புமையா. ஹalleluya. பலரிபதரசே மஹந்தரபா. ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. ரிபல ஹர்தனசே மஹந்தரபா உரக்கபல தீரபல ரிபதர சந்தரபல ரிகலபரபா. ஆண்டவரே, துதிக்கிறோம். அப்பாவை துதிக்கிறோம். நாங்கள் வல்லமையாய் ஊழியம் செய்யணும்ப்பா. உமக்காக நாங்கள் எழும்பணும். ஆண்டவரே, எல்லாரும் கேளுங்க. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. இன்றைக்கு எத்தனை பேர் ஊழியம் செய்யறதுக்கு வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே, வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட. அந்த பெந்தைகோஸ்தே நாள் என்னும் ஒரு நாள் வந்த போது சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த மேல் வீட்டறையிலே கூடியிருக்கும் போது கர்த்தர் அவர்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினாரே. அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. அவர்கள் வளர்த்த ஒரு பலத்தோடு, ஹalleluya, ஒரு நல்ல பலத்தோடு ஊழியம் செய்யும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்தார். ஹalleluya. சகல தேசங்களிலும் சுற்றி திரிந்து அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஊழியத்திலே பயன்படுத்தினார். நம்ம எல்லாரும் கேளுங்களேன். அக்கினியின் நாவுகள் இறங்கட்டும்
இறங்கட்டுமே. வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட அக்கினியின் நாவுகள் இறங்கட்டுமே. வல்லமையாய் ஊழியம் நான் செய்திட ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. ஹalleluya. ரிகபல ஹத்தரசே மஹந்தரபல ரிகபபா உர கபல தீரபல ரிபதரசே மஹந்தரபா. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. ஹalleluya, ஹalleluya. உர கபல தீரபலபா. அந்த ஆகார் அன்றைக்கு கர்ப்பவதியான போது தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினபடியால் சாராள் அவளை மிக கடினமாக நடத்தினபடியால் ஆகார் அவளை விட்டு வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் அவளை கண்டு அவள் எங்கிருந்து வருகிறாள் என்றும் எங்கே போகிறாள் என்றும் விசாரித்தார். அது மட்டுமல்ல, அவள் மறுபடியும் சாராளிடத்தில் திரும்பி சென்று அவள் கையின் கீழ் அடங்கி இருக்கும்படி கட்டளையிட்டார். ஹalleluya, ஹalleluya. அங்கேதான் ஆகார் தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஹalleluya, ஹalleluya. அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குகிற தேவன். ஆமென், ஹalleluya. உர கபல தீர பல ரிபா தரஷே மஹந்தரபா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் நம்மை தாய் போல தேற்றுகிறவர். ஹalleluya. அந்த பிரஜாதியான ஆகாருக்கே ஆண்டவர் அவ்வளோ விசாரித்தாரானால் நம்மையும், ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்மையும், நம்முடைய பிள்ளைகளையும் எவ்வளவாய் நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாய் செயல்படுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹalleluya, ஹalleluya. ஆகார் கர்ப்பவதி ஆனால் என்றதும் அவளை அனுப்பிவிடும் போது கர்த்தர் அவளை விசாரித்தாரே. மனுஷங்கள் எல்லாம் கைவிட்டாலோ, அவளை தன்னுடைய கணவருக்கு மனைவியாய் கொடுத்த சாராள் கூட அவளை கைவிட்டாலும், ஆனால் ஆண்டவர் கைவிடல, அவளை விசாரித்தார். ஹalleluya. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களுடைய தாயை போல எங்களை தேற்றுகிறீரப்பா. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ரிகபல ஹந்தரபா. எல்லாரும் சொல்லுவோமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சொல்லுங்களேன். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும்
போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. ஹalleluya ரிகபல ஹதரசே மஹந்தரபா லோகா ரிபா தர சந்தரபா. ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை போல புரிந்து கொள்ள யாருமே கிடையாது ஆண்டவரே. ஹalleluya. எங்க அப்பா கூட புரிந்து கொள்ள முடியாது, என் தாய் என்னை புரிந்து கொள்ள முடியாது, என் கணவரால் புரிந்து கொள்ள முடியாது, என் மனைவியால் புரிந்து கொள்ள முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பிள்ளைகளால புரிந்து கொள்ள முடியாது, ஆனா உங்களால புரிந்து கொள்ள முடியும். உங்களால தான் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஷபலா தீரா பலா ரிபா தரபா. ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹalleluya. ஹalleluya பலரிபா தரசே மஹந்தரபா லோக ராதிபல சந்தரபல ரிகமர ஹத்துரபல ரிகபபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஓரா கபல தீரபல ரிபதரா. இன்னைக்கு நாம் சந்திக்கிற நெருக்கங்கள் ஒருவேளை தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை விலகி ஓட செய்யலாம். ஆனால் ஹalleluya, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை போல நம்மளை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் இருக்கணும் அப்பா. உண்மை ஆண்டவரே, நீர் என்னை புரிந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அவைகளை பனி போல உருக செய்கிற தேவனுடைய கரத்திலே எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.